என்னோட கேள்வி என்னன்னா, எங்கள் அத்தாவும் அம்மாவும் ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தாங்க. எங்கள் அத்தா சொன்னாங்க, எங்கள் அத்தம்மாவோட கூப்பிட்டா ஹஜ்ஜுக்கு நல்லதாச்சுன்னு அப்படின்னாங்க. எங்கள் அத்தா போய் எங்கள் அத்தம்மாவை கூப்பிட்டாங்க. எங்கள் அத்தம்மா சொன்னாங்க என்னால் வர முடியாதுன்னாங்க. அப்போ எங்கள் அத்தம்மாவோட ஹஜ்ஜை எங்கள் அத்தா செஞ்சால் யாருக்கு நன்மை சேரும்? அதாவது முதல்ல உங்கள் அத்தா அத்தம்மாவுடைய மேட்ரு இல்லையா? அத்தா அத்தம்மாவை ஹஜ்ஜி கூப்பிட்றாங்களாம். அத்தா அவங்க அம்மாவை ஹஜ்ஜி கூப்பிடும்போது நினைச்சிட்டாங்க அவர் முடியாதுன்ட்டாங்களாம். முடியாதுங்கிறது எந்த அர்த்தம்னு பார்க்கணும். முடியாதுன்னா திமுறில் முடியாதுன்னு ஒன்று முடியாது இருக்கு, உடம்புக்கு முடியாது ஒரு முடியாது இருக்குல்ல. முடியாதுங்கிறது ரெண்டு முடியாது இருக்கிறது. அவங்களுக்கு ஏழலை, வயசான ஏஜா இருக்கிறாங்க, முடியலை அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன். அந்த முடியாதுவாக இருக்குமே ஆனால் இவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லை. அல்ல கேட்கவே போகிறதில்ல. அவங்களுக்காக அத்தா ஹஜ்ஜி செய்ய போகிறாரு. எப்போ அவங்க வயசான ஆளாக இருக்கிறாங்களோ ஹஜ்ஜி எப்போ கடமைன்னா காசு இருந்தவனையெல்லாம் கடமையாகிறது. காசும் தேவைப்பட்டா இருக்கணும், உடம்பும் அதுக்கு ஏற்றதாக இருக்கணும், பிரயாணத்துக்கு ஏற்ற வகையில் என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ வயசான காலத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு உடல் தாங்காது அப்படின்னு இருப்பார்களே. ஆனால் எனக்கு முடியலைப்பா அப்படின்னு ஒரு தாய் சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கிறனே, அப்போவே அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லைன்னு விளங்கிக்கிறணும். ஹஜ்ஜி கடமை இல்லைன்னு விளங்கிக்கிட்டா உங்கள் அத்தாவுக்கு மட்டும்தான் இப்போ ஹஜ்ஜி கடமை. அவர் வேலையை மட்டும் செய்யட்டும். உங்கள் அத்தம்மாவை அல்ல கேட்க மாட்டான், ஏன் ஹஜ்ஜி செய்யலைன்னு ஏன் கடமை ஆகலை. இது இந்த முடியாதா இருந்தா அந்த முடியாது இருக்கல, இன்னொரு முடியாது அதான் மறுக்கிற திமுறா சொல்றது இருக்கல, அதெல்லாம் முடியாது அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி சொல்லி இருப்பார்கள் இருந்தால் அவங்களுக்காக யார் செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டான். அவங்களே மனசால செய்ய விரும்பலை, விரும்பாத ஒரு ஆளுக்கு போய் அத்தா போய் செஞ்சாலும் ஏற்றுக்குருவானா? உனக்கு நல்ல திரகாத்தம் இருந்து நீ செய்ய மாட்டேங்கிற, முடியாதுங்கிற. அப்போ உனக்காண்டு வேற ஆள் போய் செஞ்சா, ஒருத்தன் கஞ்ச பயலாக இருக்கிறான், கொடுக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்காக மோம்பை தர்மம் செய்ய நல்லா கூலி கொடுப்பானா? தாராள மனசு உள்ளவன் அப்படி கொடுக்க முடியாமல் போனால் அவனுக்கு வேற ஆள் கொடுக்கலாம். அந்த கொள்கையே இல்லாத ஒருத்தனுக்காக வேண்டி கொடுத்தா நன்மை தருவானா? தரமாட்டான். அதனால அந்த முடியாதுன்னு செஞ்சிருப்பாங்களே, எந்த முடியாது, திமுரு முடியாது இருக்குல்ல, எந்த முடியாது சொல்லுவோம், ஏழாத ஆளுகளா முடியாதல அவங்க ஏழாதவங்களுக்கு கடமையே கிடையாது. உங்க அத்தா உங்க அத்தாவுக்கு மட்டும் செய்ய சொல்லு, அத்தம்மாவுக்கு வேண்டியதே கிடையாது, அதில் கேட்க மாட்டான்.